தமிழக மீனவர்கள் 40 பேர் விடுதலை செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக மீனவர்கள் 40 பேர் விடுதலை செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். விவரங்கள். ராதா, இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வருவதை ஒட்டி இலங்கை சிறையில் உள்ள 40 தமிழக மீனவர்கள், அதாவது யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறையில் உள்ள ராகை மாவட்டத்தைச் சேர்ந்த 10 மீனவர்களும், புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களும், அதே போல ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 18 மீனவர் உள்ளிட்ட 40 மீனவர்களை விடுதலை செய்ய அதாவது இந்திய துணை தூதர், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் வேண்டுகோள் விடப்பட்டது. இதனை அடுத்து அங்கு உள்ள சட்டமா அதிபர் முடிவு பண்ணியிருக்காரு. அதாவது தமிழக மீனவர்களை இன்று விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. இந்த 40 மீனவர்கள் இன்று 10 மணிக்கு யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறாங்க. அவங்க ஆஜர்படுத்தப்பட்ட உடனேயே 40 மீனவர்களும் இன்றே விடுதலை செய்ய வாய்ப்புள்ளதாக இந்தியாவில் உள்ள, அதாவது இலங்கையில் உள்ள இலங்கை தூதரக அதிகாரி நம்மளோட தகவல் தெரிவித்திருக்காரு. ராதா, இந்த 40 பேருடைய விவரங்கள் குறித்தான தகவல் இருக்கு ஆனந்தன்? அதாவது 12 பேரு நாகை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அதே போல 12 மீனவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 18 பேரு, மொத்தம் 40 மீனவர்கள். இதுல ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மீனவர் அதாவது நோய்வாய்ப்பட்ட நிலையில தான் அங்க சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு மருத்துவ வசதியும் செய்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 40 மீனவர்களுமே அதாவது இந்த மாசம், அதாவது ஜனவரி 31ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க ஏற்கனவே இலங்கை நீதிமன்றங்கள் உத்தரவிட்டு தான் சிறையில் அடைச்சிருந்தாங்க. இந்நிலையில மோடி அவர்கள் இங்க ராமேஸ்வரம் வருவதை ஒட்டி விடுவிக்க உள்ளதால இந்த 40 மீனவர் குடும்பங்களும் மகிழ்ச்சி தெரிவித்திருக்காங்க. அதே போல தமிழ்நாடு உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த தலைவர்களும் அரசுக்கு நன்றி தெரிவித்திருக்காங்க. ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன்.